அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை இளைஞர் சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான பகிர்வை நம்முடைய பங்கி பெறுவதற்காக காரிதரி சுமமா மெய்வழி தந்தாமரை இந்த புதுக்கை இளைஞர் சார்பில் நமஸ்காரத்துடன் வரவேற்போம். நமஸ்காரம் அம்மா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பு தந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபைக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றி பாராட்டுதல்கள். வழி வந்த வேதாந்தங்கள் அனந்தாதிமுனி தேவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக பல விவரங்களை எடுத்து கூறுவதாக நம் தேடு கூடகத்தில் தெய்வம் வரைந்திருக்கிறார்கள். இதில் வரும் பாசுர வரிகளில் தெய்வம் பாடுவது என்ன என்றால், மண்ணாண்ட மன்னகரும் மினுக்கு வேசிகள் எல்லாம் மடிய கோரத்தில் குடியாறுபடு மின்னார் இந்நாட்டினிலே ஜாதி என்றெழுந்த நாள் தொட்டு என்னாலும் காணாது விடுக்குந்தனில் மீட்பி போ பொன்னாட்டு மனுமகன் புறந்தர நேற்றிலே பேர்போரி திருக்கின்ற பேர்கள் மட்டும்தான் என்று முன்னாளை ஆயிர தாண்டின் முன் முத்திரை இட்ட முழுதீகதரிசினை மூதூரை குகந்தூரே மூதூரை குகந்தோர்களே மூதூரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே பொன்னாட்டு மனுமகன் புறந்தர ரேட்டிலே பேர்போடி தீர்க்கின்ற பேர்கள் மட்டும்தான் என்ற அண்ணாலை ஆயிர தாண்டின் முன் வேதத்தில் முன்னி முத்திரிட்டிட்ட முழுதீகதரிசனை நிறைதுவா பரயூகம் தனில் பராசரன் முனி சிறந்ததன் சபையில் வை தரைந்தந்த கிரந்தத்தின் மூதூரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே. துவாபர யுகத்தில் பராசர் போன்ற பல்வேறு முனிவர்கள் முன்னிலை வகித்த தேவநாட்டு திருக்கைலாபதி மகா திருச்சபையில் தீர்மானிக்கப்பட்டபடியேதான் ஆதி பரம்பரான நமது மெய்விடி தெய்வம் அவர்களின் திரு அவதாரம் இந்த நிலவொளியில் இப்போது நிகழ்ந்துள்ளது என்று மேலே பார்த்த இந்த தெய்வ பாசனம் தீர்க்க தரிசனமாக கூறுகிறது. இதனையெல்லாம் அறிய ஆதி வேதாந்தங்கள் எடுத்து பாருங்கள் என்று தெய்வங்கள் பல நேரங்களில் பலவாறாக அவர்கள் போதையின் போது நமக்கு எடுத்து கூறி அருளி வருவதை நாம் தெய்வ கிரந்த வாக்கியங்களில் பார்க்கிறோம். தெய்வமார்கள் நம்மை கண்டறிய சொன்ன வேதாந்தங்கள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வேதாந்தங்களாக காலகாலமாய் ஆதிலிருந்து வழி வரும் அந்த ஞானத்துடைய இலக்கியங்களை பற்றி முதல் குறிப்பாக இங்கு கூற வருவது என்ன என்றால், அப்போது ஆதிலிருந்து வரும் வேதாந்தங்களாக நம்மிடம் இருப்பது எல்லாம் அந்த காலத்தில் தோன்றி வந்து ஞான மெய்நிலையை உலக மக்களின் தலைக்கேற்ற குருபரனாக வந்த ஞானச்சபைகளின் போதனாவசங்களின் தொகுப்புகளும் எழுத்துக்களுமே ஆகும். இவைகளெல்லாம் குருபரானர்கள் வாயிலாக இறைவனால் நமக்கு இறக்கி அருளப்பட்ட அருள் ஞான வசனங்களே ஆகும். இது என்றளவும் உலக மக்களால் இந்த மெய்ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் இறைவன் வானத்தில் இருந்து இறக்கி அருளான அசிரி என் செய்தியே இது என்று இணைந்து யதார்த்தமாக அரும் பக்தியுடன் அதனை போற்றி அதனை பாதுகாத்து வழிபட்டு வந்து கொண்டிருப்பதாக இது என்றளவும் இருக்கிறது. நம் மெய்வெளி தெய்வ வாக்கியத்திலும் பழமைகால எல்லா குருவரன்னார்கள் போதமே தான் வேதாந்தமாக மாறியது என்றும் அது எப்படி அப்படி மாறியது என்பதை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். அந்தந்த காலத்தில் வந்த மெய்த்தவ குருபிரான்களின் போதனையானது அவர்கள் உலக மக்களுக்கு எடுத்துக்கூற வரும்போது எல்லோரும் ஒரு சத்திய முறையான ஒரே பாரரகசிய முறையில்தான் தங்கள் போதனை எல்லாம் எடுத்து வைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக
ஆன்றோர்கள் ஜீவதேகத்தை நன்னிலம், பொன்னிலம், கருவு நாடு, மூலநாடு, ஆகாய கங்கா, புனற்றுடை, பொழுதுபடாச்சுடை, கற்பகத்திரு, காயகற்ப கருநெல்லிமரம், கைலியங்கிரி, மகேந்திரமெளி, பொந்தியவெளி, சாகாத்தரை, வேகாக்கால் என்றெல்லாம் பற்பல பரிபாஷையில் எழுதியிருப்பதை பார்க்கவும். கால் தலை பரிபாஷை காணார் என்று தெய்வம் பாடுகிறார்கள். அந்த ரகசிய பரிபாஷைகளில் ஞானகிருந்த வருஷங்களின் உச்சமாக குருவரனையும் அவரது போதனைகளையும் பிரித்தும் இணைத்தும் கூறி நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி பற்பல விதமாக இந்த ரகசிய சொற்பொருள்கள் பேசப்படுகிறது என்பதை பற்றி இங்கு நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இப்போது இருக்கிறது. அப்போதுதான் வேதம் விளங்கும் என்ற ரகசியமும் இதில் உள்ளது. பாட்டையருடன் அகில வரும்போது அவர்கள் போதனைகள் எல்லாம் தெய்வங்கள் அப்போது ஆய்ந்து சிந்தித்து அறிந்த வண்ணம் இருந்த அந்த வசந்த நேரத்தை பற்றி மான்மியத்தில் நிறைய வரைந்திருக்கிறார்கள். ஆண்டோர்களால் தரப்பட்டு வந்த அந்த குரு போதனைகள் என்பதானது அந்த மெய்ஞான மெய்நெலிகள் எல்லாம் வழி ஒரு பாரரகசிய பரிபாசி மற்றும் சிலேடி சொற்கள் எல்லாம் உபமான உபயோகம் கொண்டதாகத்தான் ஒரு வரைமுறைப்படியே ஆண்டோர்களால் எடுத்து கூறப்பட்டு வருவதாக அது உள்ளது. அந்த அருட்குருவின் வேதவசனங்களின் வேதாந்த தொகுப்பானது அது இதுதான் என்று யாரும் உணர முடியாதவாறு பழமைகாலம் முதற்கொண்டு அந்த மெய்நிலைகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்த பிரகாச இறை ஞானமானது பாதகமனம் படைத்த பாவியர்களுக்கு எப்படியும் எட்டப்படாமல் பொன்னிற்கு மட்டுமே இது எட்டப்பட வேண்டும் என்று இறை பெருமம் எண்ணம் கொண்ட ஒரு விருப்பத்தினால்தான் இப்படி இவர்கள் இதனை முறைப்படுத்தி ஒரே முகமாக மறைப்பாக ஞான நிலையை பற்றி பேசி காலகாலமாக காத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது தெய்வ வேதமும் அதன்படியே இன்று நமக்கு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்த நாற்சொற்படியே என்று பூரணப்பதியில் தெய்வம் பாடுகிறார்கள். ஆனால் அது எந்த மறைப்புடன் பாடியிருந்தாலும் இது பற்றி தெய்வமர்கள் இங்கு கூறுவது என்னவென்றால், விண்டது விண் மக்கள் அறிவர் என்றும் மேதகு குணத்தறிவன் வினயம் கண்டி விளங்கிடுவான் தவத்தில் தொலைங்கிடுவான் என்றும் பூரணப்பதியில் பாடுகிறார்கள். இதெல்லாம் இயல்பாகவே மெய்யான மெய்த்தவ நன்மனம் கண்ட நல்லோருக்கு புரிந்துவிடும் என்று தெய்வம் எடுத்துக் கூறுகிறார்கள். நல்ல மனம் புண்ணியருக்கு இது தோணும் என்று தெய்வ வேதத்தில் வருவதை பார்க்கிறோம். வேதம் பழுத்த சஞ்சீவி இது மேலான புண்ணியர்க்கு எய்தும் சஞ்சீவி என்று ஆனந்த கலைப்பில் தெய்வம் பாடுகிறார்கள். மகத்துக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குருபரம் தரும் வாக்கு தத்ததினாகி இந்த மெய்நிலையானது தனக்கு தெரிந்தது என்ற செய்தியை தெரிவிக்கும் போது கூட அதனை குருபரன் வாக்கு என்று கூறாமல் அதிலையும் ஒரு பரிபாஷையில் சிறப்பித்து அடைமொழி எடுத்து கூறி மறைத்துப்பாடியே இதனை சிறப்பித்திருக்கிறார்கள். குருபரன் தரும் திருமொழிதான் இது என்று வெளிப்படையாக யாரும் கூறாமல் இதனை பற்பல வார்த்தை ஜானங்களில் அதனை ஆதி சத்தம், நாத துணி, குரலோசை, திசைநாதம், வித்தில்லாவித்து, அமுதம், நடை, நடனம், சிலம்போசை, துந்திநாதம், அசபா, கேசரி, உசூது, ஒளிவாமலை, ஓஹோஹோ, ஓங்காரம், ஓங்கார லாங்காரம், உயிரினமை உழவு, தேவாவிதம் என்று பலவாறான பெயரிடப்பட்ட அடைமொழியை தந்து தெய்வகுருவின் வேதாந்த போதத்தை சிறப்பித்து ஆங்காங்கு வர்ணித்திருக்கிறார்கள். அந்த குருபரின் மெய்மைகள் எல்லாம் ஏதோ வானத்து இடிமுழக்கமாக வானலோகத்திலிருந்து வரும் தேவ அசிரி செய்தியாக இருப்பது போன்றும் அது இறை பிரம்ம ஆவின் அருள்வீச்சு இது என்று நினைக்குமாறும் அதை படிப்பவர்கள் அதனை அப்படியே நம்புமாறும் அபூர்வ ஆச்சரியமாக தங்கள் கிரந்தங்களில் வரைந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்த ஞான செயல்கள் தரும் சிலேடை அர்த்தமான ஞான பாசனங்களினை படிக்க அவரவர்கள் குருபக்தி நிலைக்கு ஏற்ப எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும் என்று நமது தெய்வேதமே கூறுகிறது. அதனால்தான் வாக்கான வாக்கி இது செல்வாக்கென்றும் வந்தறிவதெல்லாமே வாழ்வதுமை என்றும் சூதான திசைநாதல் லகரி கொண்டு இந்நூலை சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கருத்தும் என்றும் தெய்வமதர்கள் ஒருவன் சிறப்பும் அவர் தரும் போதத்தின் மகிமையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட பெயர்களாக வரைந்து ஓமியமாகவே எல்லா கிரந்தத்தையும் வரும்படி இருக்கிறது. உதாரணமாக நமது மெய்வேதத்தில் குருபரன் வாக்கினை ஓசை என்று பற்பல இடங்களில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. ஓசை கொண்ட நட நட்டாளே மனு
ஓசை கொண்ட மரணத்தாலே மனு ஈசனாகும் இறை இருப்பை அறைகுவாம் என்ற வேதத்தில் பாடி மனுவனை ஈசனாக்கம் செயல் என்பது தெய்வ குருபுரம் தன் குரல் ஓசையினால் அறியலாம் என்று அறியப்படுகிறது. குருபரன் வாக்கு ஓசையினி மனு கேட்க கேட்க அவன் பூரண ஞானம் பெற்று மனு பிறப்பில் பேர் இருந்து ஈஸ்வராகும் தகைமையினை பெறுகிறான் என்றும் தெய்வம் இப்படி பாடியிருப்பதை நாம் வேதத்தில் கவனிக்க வேண்டும். ஓசையினுள்ளே ஒதுக்கின்ற பொருள் உண்டு, அது வாசமலர் நாற்றம் போல் வந்து. ஓசை என்பதான குருபரன் நாதத்துணியின் முழக்கமானது மலரின் வாசமானதில் இருந்து வரும் அருவ மனம் போல தெய்வபோதமும் ஒரு அருவத் தோற்றத்தில் நம் அகமனதில் வீசி படைய வைத்து ஞான அறிவினை நமக்கு ஒதுக்கச் செய்கிறது என்கிறது பழமையான கோவை வரிகள். மேலும் அது குருபரன் தன் நாத ஓசையான வாக்கை பற்றி ஓசை அது மணிப்பூரகம் உதிக்கும் வீடு என்று கூறுகிறது. ஓசையம் ஒளியோல் ஓங்குரு பூமி ஈசனாம் இருப்பு இமயமேர்வியிலே என்று வரும் தெய்வ வரிகள் எல்லாம் இதற்கு உதாரணமாகும். அடுத்து குருபரன் போதநாத ஓசை என்பதானது சத்தம் என்றும் வேத பாசுரங்கள் வர்ணிக்கின்றன. நம் தெய்வர்களின் வேதமான மெய்நடை போதத்தில் ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்தது எங்கே என்று வினவுகிறார்கள். ஆதியில் நாம் ஜீவஜகனில் இருந்த பிறகு தாயின் கருவறையில் பிரம்மம் இழைத்த பிரணவ ஆவியாக வந்து விழுந்தோம். பிரம்மம் இழைந்த பிரணவ ஆவியாக தாயின் கருவறையில் வந்து விழுந்தோம். அப்படி வந்து விழுந்தவுடன் அதில் இருந்த பிரம்மம்தான் நம்மை அங்கு சிசுவாக உருவாக்கி தந்தது. அதன்படி சிசுவாக உருவாகி கருவறையில் இருந்து வெளிவந்து பிறந்தவுடன் தாயின் கருவறையில் அது பருகி கொண்டிருந்த சுவாசம் துள்ளிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அப்போது சுவாசக்காற்றின்றி அது திணறும் போது சிசுவின் ஜீவஜகத்தில் உள்ள இறை பிரம்ம பிரணவம்தான் அண்டத்தில் உள்ள காற்றை வாங்கி அதுக்கு அளித்து மீண்டும் உயிர்ப்பித்து அது மறுபடியும் சுவாசிக்க வைத்து மறு உயிரினை சிசுவுக்கு தந்தது. அதனால் அந்த திணறல் நீங்கிவிட அந்த கணத்திலேயே அந்த சிசு குவா குவா என்ற சப்தமான ஓசை அன்று எழுப்பியது. பிறகு அவன் மனுவாக வளர்ந்து நின்ற போது அந்த பிரம்மே ஒரு காலகட்டத்தில் ஞானமே குருபரனாக மனுவின் வாழ்வில் வந்து அவனை சந்திக்கும் போது அது தமது குரல் சப்தமானதின் வாயிலாகத்தான் தம் அருள் ஞான போதத்தை அந்த ஆதிசத்த குரலோசையை கொண்டு அவனுக்கு ஞான போதனை தந்து அவனை மறுபிறப்பாளன் ஆக்குகிறது, தேவஞான மறுபிறப்பாளன் ஆக்குகிறது. இதனை குறித்தே ஆதியிலே பிறந்த சப்தம் இருந்து வந்தது எங்கே என்ற ஒரு வினாவினை வரைந்து இதனை நம் மெய்லை போதத்தில் எழுப்பி இந்த அற்புத உண்மையை நமக்கு தெய்வம் தெரிய வைக்கின்றார்கள். ஆதியில் சிசு பிறந்தபோது அந்த மனிதருக்கு சப்தம் என்பது எழுப்பி தந்த அந்த பிரம்மே இப்பிரம்ம இறைவனே குருபராக பிற்காலத்து வந்து அவனுக்கு தமது சத்த துளை கொண்டு அவனுக்கு ஞான அறிவு கொண்டு மூச்சு ஓடா தவத்திலும் அவனை ஆழ்ந்துடச் செய்கிறது என்ற குறிப்பினை வழி வந்த தேயங்கள் எடுத்து காட்டுகிறது. தெய்வம் அதனால்தான் இப்படி பாடி வினவுகிறார்கள். ஆதியிலே பிறந்த அந்த தத்துவத்தை தான் ஆதி ஒளி என்று தெய்வம் வர்ணிக்கின்றார்கள். அந்த ஆதி ஒளி தோன்றுவது யாருக்கென்றால் அதிகமாம் புண்ணியருக்கு எய்தும்பாறு என்று தெய்வம் பாடுகிறார்கள். இந்த அபூர்வ தவச்சலை போற்றி மேலும் வணங்கிதான் ஆதி மானுமகன் என் தெய்வமே என் தெய்வமே என்று நாம் பாடி துதிக்கிறோம். சத்தம் பிறந்த இடம் சத்குரு ஏதிரி சிங்கி, அது உற்ற சுவாச உயிர் நிலையல்லோ சிங்கா என்று பீர்பூதையா பாடுகிறார். இந்த பரம்பொருளான பரமாத்மாவின் அம்சம் தாங்கிய குருபரர்கள் ஆதில் இருந்து மனுமக்களுக்காக அவ்வப்போது இந்த பொய்யில் பரமார்த்த குருபரனாக அவதாரம் செய்து வந்து அன்றைய போதமே சத்தம் என்ற பரிபாஷை சொற்கொண்ட அருள் பிரசாத அறிவாகர வேத செய்திகளாகும். சத்தம் பிறந்த இடம் தன்மயமாய் நின்ற இடம் சித்த பிறந்த இடம் தேர்ந்தறிவது எக்காலம் என்று தம் குருவனிடம் வேண்டி கேட்டு பாடி வணிக துதிக்கிறார் பத்ரகிரியார். இதனைத்தான் அம்பியார் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி என்று வெளிப்படையாக பாடுகிறார். அதனால் குருபர நாத சத்தமே நாத ஓசையே ஞான செல்லத்தை ஞான தாழ்நிலையை நமக்கு தெரிய வைக்கும் என்று அறிகிறோம். குருபரன் போதநாத துணி சப்த ஓசையே சிலம்பொலி என்றும் பழமையான பாசங்கள் முதற்கொண்டு வர்ணிக்கின்றன. ஓங்கார துணி சிலம்பின் உல்லாசம் பாரேனோ
அந்த திசைநாத சிலம்பொலியில் கொடினேனி என்று பாடுகிறார் கொங்கணவர். ஓசை என்ற சிலம்பொலி ஒருவனதாய் பூரணத்தில் உன்னிடத்தில் என்று பாடி அந்த சிலம்பொலியான குருபகத்தை உன் மனதில் உருவப்படுத்து என்றார் சுசிந்தர். குருவரன் நாத ஒளியான சிலம்பொலி பற்றி ஸ்ரீ சுப்பிரமணியர் வீரடா சிலம்பொலியும் காலில் கேட்க நிர்விகப்ப சமாதியாட்சி என்று பாடுகிறார். அவர் குருவன் தந்த நாத சிலம்பொலி போதமே அவருக்கு நிர்விகற்ப சமாதி எனும் தவநிலையை தந்தது என்று பாடுகிறார். சிலம்பொலி எனப்படும் குருபரன் ஞானபோதி ஜீவதேகத்தில் உள்ள பிரணவ ஆசையின் முதிப்பை தரும் என்று ஞான கிரந்தங்கள் பேசுகிறது. அதுதான் ஜீவன் நடனம் என்று நாம் தெரிந்து கொள்ளும்படி தெய்வம் அவர்கள் நம் வேதத்தில் பாடியிருக்கிறார்கள். ஓசை கொண்ட நடனத்தாலே மனு, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இருப்பை அறைகுவாம் என்ற வரிகளை மீண்டும் இங்கு நினைவு கொள்ள வேண்டும். ஓசை கொண்ட நடனம் என்பது குருபரன் ஆசை தரும் போதமே ஆகும். அப்போது அதை கேட்க கேட்க நம் வேதத்தை ஓத ஓத நமது அசையாத நம் ஜீவன் அசையும். இதுவே ஜீவத்தில்லை நடனம் ஆகும் என்று அறியப்படுகிறது. குருபரனால் உபதேச நூலை குறிப்புடன் எதுவும் தேடி இரவும் பகலுமாய் திருப்பாத நடனம் கண்டால் சிரமதில் நாகிநாதர் சிலம்பொலி கேட்கும் நெஞ்சே என்று நெஞ்சரி விளக்கம் பாடுகிறது. குருபரன் குரலோசையான சிலம்பொலிநாத வேத போதமே தெல்லை திரு நடராச நடன அசைவை உளப்புறமாக ஒரு உணர வைக்கும் என்று இந்த பாடலில் விளக்கப்படுகிறது. இது நம்மால் அறியப்படாத உணர்வு கொண்ட தவறுவாகும். நமது வேதத்திலும் தெய்வம் அவர்கள் தேசிக நாடும் தீது நடனம் கண்டால் தித்திக்கும் உன்னுயிரே, இதை பேசினேன் பேச்சில் பேச்சறிந்த பிள்ளை என்றால் இங்கே ஆச்சு, அமுதம் பெருக வரலாச்சு, பாவம் போச்சு தவமாச்சு இதான என்று இப்படி குருபோதமே ஜீவனிடம் என்ற நிலை பெறும்போது நம்மால் அறிய முடியாத இயல்பாக நமது பிறட ஆசையை தரும். இதுவே தவறும். சின்னஞ்சிறு வாசல் சிதம்பர நடனம் எங்கே என்ற மெய்நிலை போத்து வருவதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஆதி திருக்கூத்து எழுந்தது அவ்விடமே என்கிறது நம் குருமராஜி பாசுரம். அந்த திருநிலைமை திருக்கூத்து என்று ஒப்புமையாக பாடியிருப்பதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் முன்பு பார்த்த வரிகளின்படி தெய்வமர்கள் நம் வேத நூலில் சிலம்பு என்ற பரிபாஷையுடன் அதனை திசைநாதம் என்றும் அறிவிக்கிறார்கள். தன்னைத்தான் அறியும் திருத்தலதும் எங்கே, தன்னுக்குள் அஷ்டதிசை தலைவர் எங்கே எங்கே, அன்னையோர் சிலம்பு திசை நாதமதும் எங்கே என்ற பாடி இந்த சிலம்பு ஓசை என்பதை திசைநாதம் என்று குறிக்கப்படுவதை பார்க்கிறோம். மேலும் இதை பற்றி கதி சிலம்பன் திசைநாதன் பதியின் பஞ்சாட்சரமே என்று தெய்வம் பாடுகிறார்கள். மேலும் திசைநாதம் என்பது குருவின் வேதபோதம் என்றும் அதுவே பஞ்சாட்சர பதி என்றும் பாடுகிறார்கள். இதை பற்றி ஏறும் திசை நாதம் மார்க்க நாத வாக்கிய போதம் இதான என்று நம் முரீது சுருக்க பாசுரத்தில் தெய்வம் பாடி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் வேதத்தில் பார்வையிலிருந்து குருபரின் போதநாதமே திசைநாதம் என்ற சொற்களின் அர்த்தம் என்று நாம் அறியலாம். மேலும் இது எப்படி தெய்வ பாடி வருகில், மேலும் இது பற்றி தெய்வம் பாடி வருகையில் சேதமொன்றில்லாத திசை நாதம் போதம் அது தித்திப்பு விளம்பு படிக்கிறது என்றும், ஆசாந்தன் நேழனானால் மனிதிரண்டு ஜோதியுடன் திசைநாதை விலகினாலே என்றும், வெறுக்காமல் மனவிருத்தி நின்றாயானால் வேதாந்த திசைநாதை வெளியும் தோணும் என்றும், முகமதன் பெண் அஞ்சத்தில் வேதங்காணும் என்றும் பாடி வருகிறார்கள். ஓமப்பா திசைநாதம் மௌனத்திற்கு காணும் என்று புசுண்டர் பாடியிருப்பதில் மௌனம் என்பது தவநிலையை குறிக்கும். ஒருவரன் போதுமே நம்மை தவணையில் ஆக்கியோடும் என்று அவர் பாடுகிறார். காரப்பா பூரணத்தில் திசைநாதம் தள்ளி கொங்கணவர் தான் சிலம்பொலியில் கூடினாரே என்று குருபரன் உபதேசித்து சிலம்பொலி என்று திசைநாதம் என்று ஞானச்சித்தக பலரும் இதனை உறுதி கூறி எடுத்து பாடுவது மிகவும் ஆச்சரியமான வேலை. மேலும் இந்த சிலம்பொலி திசைநாதம் பற்றி நமக்கு நன்கு புரியும்படி நமது வேதத்தில் அன்னையவள் சிலம்ப தேச நாதம் அதுவும் எங்கே என்று மெய்நிலை போகத்தில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். அன்னை என்பது நமது குருபரன் என்றும், சிலம்பின் திசைநாதம் என்பது அவர் தந்த ஞானபோதமே ஆகும் என்று புரிதல் கொள்ளலாம். மேலும் அந்த புரிதலுக்காகவே ஆத்தாளாய் வந்தனுக்கு அமுதம் ஊட்டி அனைத்தளவை கொண்ட என்றன் அம்மா அம்மா ஒத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச
கூட்டிவிட்ட பெருங்கருணி மலையே ஆகி என்று தெய்வம் தந்த இந்த பாடலை இங்கு நினைவு கொள்ளலாம். எண்டிசையும் கண்டறியா எந்தாய் பாறை, எண்டிசையும் கண்டறியா எந்தாய் பாறை, எல்லாவர்க்கும் மெய்யாமது இந்த தாயே என்று தெய்வத்தேடு கூடக பாசுரம் இந்த என்று என்கிறது தெய்வத்தேடு கூடக பாசுரம். இதில் தெய்வ குருவனைத்தான் இந்த தாய் என்று சொல்லிக்கிறோம். இதில் மெய்யது மெய்யமுது என்பது குருபுரன் தந்த மெய் வேதமே ஆகும். அடுத்து ஆசின் மாமரி என்ற ஒரு அருள் சொற்பாதத்தை பற்றி பார்க்கையில், ஆசின் மாமரி மும்மலமாம் பிரணவத்தின் திலதன் ஆகாயம் ஊடுருவி தோன்றுதுங்கள் தலைமையில் என்ற வரிகளை வேதம் பக்கம் 206 தெய்வம் பாடியிருக்கிறார்கள். ஆ என்ற எழுத்துடன் வரும் ஆசில் மாமரி என்பது குருபரன் போதமாகும். இங்கு இதனை ஆவென்று வாய் திறந்தாளங்காட்டும் வடிவுடை மாயோனாகி தாய சோதையர்க்கு அண்ணால் தனிப்பட நடந்தது என்ற ஒருமொழிக்கு எதிரும் தெய்வ பாசுரத்தை நாம் இங்கு நினைவு கொள்ளலாம். ஆசின் மாதவ மறையில் ஆகிரென்று அறியச் சொன்னதை தன்னில் அறியச் சொன்னேன் என்று வேதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். அதுபோல இந்த ஆசின் மாமரியான குருபரன் போதம்தான் காரணதேகம் பெறும் நிலையை பற்றி நமக்கு காட்டும் என்று வேதவரிகள் காட்டுகிறது. ஆசில் பதமேறுதொரியும் அண்டத்து பாய்ந்து ஆன காஷாயம் தரிக்கும் நிலையும் சொன்னி என்று தெய்வம் பாடி வருகிறார்கள். மேலும் ஒரு உதாரணமாக, ஆசின் மாமரி ஆதி போராதன, ஆசின் மாமரி ஆதி போராதன, மாசில்லா தனிகையர் மனு மகன் ஓசை கொண்ட நடனத்தாளி மனு, ஓசை கொண்ட நடனத்தாளி மனு, ஈசனாகம் இயல்பெட சோதுவான் என்று தெய்வம் பாடுகிறார்கள். குருவரன் போர் பேசும் சப்தத்தின் துணியான ஓசையை இன்னும் சிறப்பிப்பதாக ஓஹோ என்றும் அசபா என்றும் மந்திர செவுக்கும் என்று பாராட்டி ஞான பாசனங்கள் பாடுகிறது. ஓசையது மணிப்பூரக உதிக்க வீடு, சித்தாந்த சித்தர்கள் தேடு வீடு, ஆசுகவி மதுரமது பொழியும் வீடு, ஓஹோஹோ அதிசயங்கள் உள்ள வீடு, ஆசுகவி மதுரம் பொழியும் வீடு, ஓஹோஹோ அதிசயம் உள்ள வீடு என்று சித்தாந்த சித்தர்களின் ஞான கோயில் குருவரன் திரு அளவாய் ஓசையை இது என்று சித்தரிக்கப்படுகிறது. தெய்வ வேதத்தில் தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க உற்பன தேசியமோ நொடி கோரண்டும் ஓஹோ ஹோ, உற்பன தேசியமோ நொடி கோரண்டும் ஓஹோ ஹோ, உள்ளபடிக்குது வல்லலிடம் தெல்தோது என்று தெய்வ வேதங்களை காண்கிறோம். இதில் அசபா என்பதும் சவுக்கு என்பதும் ஓஹோஹோ என்பதும் எல்லாம் தங்கள் குருபர வல்ல தந்த போத அறிவாகார ஞான நடையே என்றும், அதை பெறுவதனாலேயே நாம் ஒரு நொடியில் இந்த அந்தட்டையே சுற்றி வரும் வல்லவத்தை பெறுவோம் என்றும் தனித்த அழகான பரிபாஷையில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். மேலே பார்த்த பாடலில் அசபா என்பதான தெய்வ வாக்கிய வேதனா போதமே நாத துல்லுமியின் ஓசை என்றும், ஜீவனை எழுந்து அசைய வைக்கும் இது என்றும், ஒரு அரிய வைப்பு இது என்றும் ஊழித்தீர்ப்பு கண்ணில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். எக்காலம் எழுகுழல் எழுந்தோதும் கனகத்தில் அந்த அறம் செய்காணில் அசிந்தாந்த துல்திமையில், அந்த அறம் செய்காணில் அசைந்த நாத துல்திமையில், எழுந்தசையில் நாதமதில் இருந்த ஜபாவை கலக்கும், இருந்த ஜபாவை கலக்கும் சன்னத பூமியில் உள்ள சான்றோர் எல்லாம் அறிவா என்று வருகிறது. இப்படி தான் எழுத்துக்களும் இந்த ரகசிய சொற்பத்தை ஞான சான்றோர்கள் எல்லோரும் இயல்பாக அறிவார்கள் என்று தெய்வம் படுகிறார்கள். தௌஹீது மக்காம் என்ற பாசுரத்தில் தெய்வ பாசுரத்தில் அசபா, கேசரி, உசூது மற்றும் தமிழ் வேத பாடம் என்று எல்லாம் குருபரன் நிறைமொழியை காட்டும் குருபர் சொற்களாக இருக்கிறது. மேலும் ஒரு தெய்வ பாடலில் மேலவரிடத்தில் சார்ந்தோர் விளங்கும் முன் உசூது கண்டு அறமெல்லாம் கை கொள்வார்கள் என்று தெய்வம் வேதத்தில் பாடுகிறார்கள். வேகமுள்ள கேசரியின் நடப்பும் காட்டி என்ற பாடி இதுவே கேசரி நடை என்றும் ஞான குளிகம் என்றும் புரிய வைக்கின்றார்கள். கொண்டலி அதனை கூடிய அசபை
வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்று பாடுகிறார் அவ்வை. மந்திரம் என்பது குருபரன் உரைத்த நாதத்துணியை என்றும் அதுவே அசபா என்றும் அவை அதில் விளக்குகிறார். தொடர்ந்து பழமையான கிரந்தங்கள் நமது தெய்வ குருபரனை அசபா என்று வர்ணித்து அவர் தந்த ஞானவதத்தை நாம் உள்வாங்கும் விளைவினால் பிரணவ அசுவு ஏற்படும். அதனால்தான் குண்டலி அதனில் கூடிய அசபை என்ற ஒப்புமையை எடுத்து அவ்வை வைத்திருக்கிறார் என்று அறியப்படுகிறது. குருபரன் போதமான அசபை என்றும் கூடியதே குண்டலி. இதுவே பிரணவ நடை என்ற குண்டலியாகும். இந்த குறிப்பும் இதில் தெரிகிறது. உசூதி எனும் கேசரி நிலையாம் என்றும் திருவான கேசரியை மூலம் என்றும் எடுத்து என்பது நமது வேதம். மேலும் ஓதும் ஓங்கார நாத குண்டலி உட்கலந்து குமுறவே என்று தெய்வங்கள் பாடலிலிருந்து ஆசான் வேத போதமே ஓங்காரநாத குண்டலியாக உன்னிடத்தில் உருவாகி உதயமாகிறது என்றும் பாடி வருகிறார்கள். மேலும் நம் வேதத்தில் கௌரி குண்டலி ஓங்கி விம்மினி நிமிந்து சூழன் ரங்கு ஏறவே கவனமாமணி ரசமுருகியே கட்டுநாதமும் கட்டிட உவரி போகவும் உதவுதவே உன்னுடம்பதே நாதமே ஓதுவோங்கார நாதகுண்டலி உட்கலந்து குமரவே. இதிலிருந்து குருபரன் தரும் ஓங்கார வாக்கில் நிலைப்படமான நமது மெய்வேத வரிகளை ஓதும் போது நமது பிரணவ குண்டலி அசைந்து நிமிர்ந்து ஏறும் என்று மீண்டும் பாடியிருக்கிறார்கள். இது நமது அகத்தில் நம்மால் அறிய முடியாத அசைவது. இதுவே தவ வரம். இதில் நமது கத்தாலி கத்தரான நமது தெய்வத்தின் முத்தாய்ப்பான நிறைவான ஓங்கார வாக்கு வித்தாகிய வேதபோத நாதாந்தத்தின் வெளிப்பாடான நமது ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தில் வருவது என்ன என்றால், ஆசு கவி முழங்கு சன்னம் துரிய நிலை ஆனதோர் ஓங்காரம் என்றும் ஈமான் என்றும் பேர் என்று அதில் வருவதை நாம் பார்க்கலாம். இதில் ஆசுக்கவி முழங்கு சன்னம் என்ற வார்த்தையும் தெய்வபோதத்தின் அடையாளமே ஆகும். அதற்குதான் ஈமான் என்றும் ஓங்காரம் என்று பேர் என்று பாடுவதுடன் இதுவே துரிய நிலை என்றும் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நமது குருபரனானவர்களின் திருநாத போதமி மலை உச்சியிலிருந்து வேகமாக பேரறிவாக கொட்டும் நீர்வீழ்ச்சி போன்றிருப்பதால் தெய்வங்கள் திருப்பாசனத்தை ஆசுகவி முழங்கு சன்னம் என்று வழக்கமாக பாடியிருக்கிறார்கள். ஆசான் வேதத்தை ஓதுவதால் ஓங்கார பிரம்மாவின் நம்மீது படியும் என்ற கருத்தை எடுத்திருக்கும் ஒரு பாடலனை ஓதியின் ஆசான் கை கலந்த நாடு ஓங்கார கதலிவனம் சூழ்ந்த நாடு ஓங்கார கதலிவனம் சூழ்ந்த நாடு என்று வருகிறார்கள். இது குறிப்பாக தான் ஆ என வந்த அந்த எழுத்தெறி ஊ என்ற இடத்திற்படிய ஆகுமடா ஓம் எனவே ஓங்காரம் கொண்டு ஏற என்று பாடியிருக்கிறார்கள். பூரணமானதோர் அச்சிரமாம் வீரித்தெழுந்திடும் மூல ஓங்காரத்தை விளக்கி விளக்கும் பாட்டை சொல்லுங்கடி என்றும், பூரணமான வல்லமையாக மனம் புத்தி சித்தத்தில் விளங்கிடும் ஓங்காரத்தை சொல்லுங்கடி என்றெல்லாம் பொன்னரங்க கும்மியில் பாடி இந்த மெய்மையின் அர்த்தத்தை நமக்கு விளக்கி வருகிறார்கள். ஓங்கார துணை சிலம்பின் உல்லாசம் பாரேனோ அந்த திசிநாத சிலம்பொழியில் குடிநேனே என்கிறார் கொங்கொழுவர். பீர்முகுத ஐயா பாடலி ஆங்கார உடலுக்கு ஆணி என்னடி சிங்கி என்று பாடி அதற்கு பதிலாக அந்த ஓங்கார மூலத்தின் உள்ளொலி அல்லவோ சிங்கா என்று வருகிறது. அடுத்து ஆணியாய் வந்த பொருள் என்னடி சிங்கி என்று பாடல் வரியனாக ஒரு வினாவை அவர் தர, அதற்கு அது சத்குரு அமுத நாதம் அல்லவோ சிங்கா என்று பதில் உரைத்த பீர்முகுத ஐயா பாடுகிறார். குருவரன் அமுதநாத போதம்தான் ஓங்கார மூலம் என்பதான உள்ளொளி என்று அவர் கூறுகிறார். இதற்கு மேல் யாரும் நமக்கு எப்படியும் விளக்க முடியாது. இப்படியெல்லாம் ஞான மகத்துக்கள் பாடி நம்மை மீசலிக்க வைக்கின்றார்கள். ஓங்கார கலசத்து அமிர்தம் உள்ளில் ஓங்கமில்ல உயிர்க்கு என்கிறது அவ்வை குரல். தெய்வ போதகந்தமான வேதம்தான் ஓங்கார கலசம் என்று எடுத்து வைத்து பாடுகிறார். ஓங்கார துணியான கபாலத்தே சிறு வழி அறியார் என்று தெய்வங்கள் பாடி குருபரன் நாதன்தான் நாத துணிதான் நமக்கு ஞானத்தின் பிரம்மமய பிரம்மந்தமான சென்னஞ்சிறு கால்வழியின் பாத வாழ்வை தரும் நின்றும் அதன் ஞான வழி பற்றியும் வேதத்தில் பாடியிருக்கிறார்கள். ஓங்கார தனிமொழியின் பயனை சற்றும் அறிந்திலேன் சிறியேன் இவ்வுலக வாழ்வில் என்று போற்றி குருபரன் நாத துணியை ஓங்கார வரிவடம் என்று பாடுகிறார் வடலூர் வல்லபிரான். மேலும் வடலூர் வல்லபிரான் இதனையே ஓங்காரத்து உள்வழியாய்
அவ்வுளுக்கு வழியா என்று பாடுகிறார். குருபரன் அலுவரியே ஓங்கார தனிதலை காட்டும் என்றும் ஒரு புரிதலை நமக்கு தருகிறார். தெய்வவரன் இந்த மகத்துவ ஞானத்தை தந்த பாட்டியரை போற்றி ஓங்காரகார வாக்கி வித்தினாலே என்னை இன்றிடத்தை நத்தா என்ற மான்மீகத்தில் பாட்டேரி அன்பு பங்க அழைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குருமகான் என்பது வேறல்ல, அவர்கள் போதம் வழி காட்டும் நம் வேதம் வேறல்ல என்பதனாலேயே இந்த இரண்டையும் எடுத்து கூறி இதனை இணைத்து எடுத்து தம் பாடலில் ஆண்டவர்கள் பாடுகிறார்கள். ஜீவேதகம் என்பது ஜீவாத்மா என்பதும் எல்லாம் முழுக்க முழுக்க அருக்கோளமாயிருக்கும் அருவ பிரம்ம ஆவின் நிலையே. அதுவே அருவ ஜீவ குகை ஆகும். அந்த அருவ ஜோதியின் உள்ளே நாம் உட்பக அதே ஜோதி சுரூபத்தின் அருவமான குருமொழியே உனக்கு வழிகாட்டும் என்றும் ஞான வேத பாசனங்கள் பாடுகிறது. குருமொழியின் வேத செய்தி என்பது அருவம், ஜீவாத்மாவும் அருவம் ஆகியால் இந்த இரண்டும் அருவ ஜீவஜாகமானது அப்படியே ஒட்டிக்கொள்கிறது. அதனால்தான் இதனை வல்லவர் ஜோதியில் ஜோதி என்று சித்தரிக்கின்றார். தெய்வம் தந்துள்ள ஜோதி சுரூபமான நமது வேத நூலில் உள்ள ஞானமொழி வாக்கியங்கள் தான் நம் அகமானத்தை ஜெயதேவத்தின் உள்நுடைய வைக்க முடியும். இது இன்று நம் கரங்களில் வேதாந்த நூலாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. வருமொரு பெருமொழி குரு நெறி முறை வழி, வருமொரு பெருமொழி குரு நெறி முறை வரி, திருவலையிறை அருள் பருக நிதம் வாரும் உலகீரே செயத்துரை தெரும் புவியோரே. தரையில் நரஜன குறையருந்திட மனு திரளரும் தவத்துறை தேவர் அவரென்ன கூவும் திருமறையின் படிப்படா நகு தருமுறையே. அருளுமை வழி கூடி திருவளர் குருகுல அறமணி முனிவர்கள் ஆனந்த ரிஷிகள் தேவர் ஆன நிலை பேரே தனித்தனி ஆண்ட பேரும் பேரே. நம் வேத தேடுகுடக பாசம் இசைக்கின்றது. வடவர் வல்லபிரான் அவர்கள் எண்ணூறு பொன்னூறு ஆக்க எண்ணி வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா என்று பாடுவதில் நமது தெய்வகுருவர் நாதமொழியையே சங்கேத மொழியில் இப்படி திருநாத ஒளி என்று கூறுகிறார். தெய்வ அவதார திருவரை என்பதானது நிலவுலகிற்கு நமக்கு பொற்சேகம் தரதான் வந்திருக்கிறது என்று இதில் தீர்க்க தரிசனமாக தெரிவிக்கின்றார். இந்த பரிபாஷையெல்லாம் எதுக்கு என்று நாம் அடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வழி ஆண்டு வரும் ஆண்டவர்கள் அவரவர்கள் அழைத்து தந்த வாக்குவரங்களை சாதாரண ஒருவன் பேச்சு இது என்று யாரேனும் எண்ணிவிட்டால் அவனுக்கு பாவமே வந்தடையும் என்பது இறைவதி. வழிவழிவு ஆண்டவர்கள் அவரவர்கள் அழைத்து தந்த வாக்குவரங்களை சாதாரண ஒருவன் பேச்சே இது என்று யாரேனும் எண்ணிவிட்டால் அவனுக்கு பாவமே வந்தடையும் என்பது இறைவதி இருக்கிறது. அப்படி இருப்பதால் தங்கள் மொழிகளை கேட்கும் எவரும் அப்படி இது சாதாரணமாக இணைந்து இந்த சாபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்றே இவர்கள் தங்கள் மெய்யான அருந்தவ மெய்ப்பொருளை பற்றி உலக மக்களுக்கு இப்படி பரிபாஷையில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது தம்மின் தேவசனைகளே என்று அறிவிக்காமல் இதனை ஓங்கார லாங்காலும் ஆசல் மறி தேவசிலம்பு ஓசை தேவனிடம் பஞ்சாட்சர புலகி உடுக்கு ஒளி மர்தலவேர் தேவநாதம் மத்தள மேளம் தேவநாத சத்தம் துந்துவி சத்தம் இறை தித்தம் என்றால் அடைமொழி சிறப்பித்து கோரி தங்கள் ஞான அருள் வரிசைப்பை நிலவுலருக்கு எடுத்துக்கொறி வந்திருக்கிறார்கள். நாமும் இந்த அடைமொழி சொற்களை இது எதுவோ என்னமோ என்று தான் நினைத்து வியந்துதான் நம் மெய்வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். தெய்வங்கள் தம் ஞான செடுகள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நாள்தோறும் தாங்கள் பருகும் குருபரன் போலம்தான் எப்படியெல்லாம் இந்த சிறப்பு பயிரிட்டு ஞானிகளால் அழைக்கப்படுகிறது என்பதை சற்றும் அறியாத மண்டிகளாக இருந்து வரும் தன்மையினை இவர்களுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்றும் அதன் உன்னதத்தை அவர் விளங்கிக் கொள்ள அவர் மனதில் சுரீர் என்று தைத்து படும்படியாக தங்கள் அருட்பிரகாச போதத்தை நாளும் தம் மக்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியேதான் அருகில் ஒவ்வொருவருக்கும் தருவீனா விடச்சுவை அருளமுதினை உண்டு பெருகிய குருகுலம்
மூதூரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே என்று தீர்க்கதரிசனம். இது தொடர்ச்சியாக நிறைவாக இதனை ஒரு தீட்சா குழுவாகவே தம் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் தெய்வ காலத்தில் ஒரு நாள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அதனை அவர்கள் தம் மக்களுக்கு உபதேசித்த போது தெய்வ போத மகிழ்வினை பற்றிய புரிதலை அப்போது அறிந்தபோது மூத்த அனந்தர்கள் கூட உருண்டு உருண்டு கதறி கதறி எழுதி தெய்வத்தை போற்றின்றதாக ஒரு சரித்திரம் கூறுகிறது. எண்ணமோ என்று உம்மை எண்ணி விட்டிருந்தேன் இன்னான் அண்ணலே அரசே அன்பே அருங்குல விளக்கே நாதா. எண்ணமோ என்று உம்மை எண்ணி விட்டிருந்தேன் இன்னான் அண்ணலே அரசே அரும் விளக்கே குருநாதா. என்னை ஆட்கொள்ளல் வேண்டும் இனிகணம் தாளேனையா. தன்னகம் துறந்த மூர்த்தி தங்குவதெங்கே தன்னில் என்று வருவதை நமது அமுத கலைஞான போதத்தில் நாம் பார்க்கிறோம். யதார்த்த உள்ளமில்லாத இருள் மனம் கொண்ட மக்கள் கையில் மெய்த்தவ பார்வராணிகளின் ஞான போதங்கள் கூறும் தவாதிக்க ரகசியங்கள் எதுவும் சிக்கிவிடக்கூடாது என்றே குருபோதத்தின் மெய்மை ஞானத்தை மறைப்பாக பற்பல பரிபாஷி மற்றும் அடைமொழி கொண்டும் மாற்றி மாற்றி எழுதப்பட்ட ஞான வேதாந்த கிரந்தலாகவே இந்த நிலவுகளுக்கு வந்திருக்கிறது. குருபரன் போதங்கள் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. நம் தெய்வ குருபரன் மீது நாம் பக்திமயம் பெற்று அவர் பிள்ளைகளாகிய நாம் நம் தெய்வ கிரந்தத்தை ஆழ்ந்து படித்து வந்தால் ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு என்ற தவச் செயலுக்கு நாம் ஆளாகிவிடுவோம். இதுவரை காலாகாலமாக அரிய பெரிய மகத்துக்களால் நமக்கு புரியும்படி எடுத்து வைத்த ஞான போதைகளும் புரியப்படாததாக அவர்களால் இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட பல பார ரகசியங்களும் பல உள்ளன. காலாகாலமாய் இருந்தோறும் இந்த பரிபாஷை மற்றும் அடைமொழிகளை சிலேடு மொழிகள் எல்லாம் தெய்வம் அவர்கள் தங்கள் தனித்த வானளாவிய தவறம் பெற்றுவிட்ட மகிமினால் இதனை உழைத்து நமக்கு கூறும் வல்லவும் அவளுக்கு கிடைத்துவிட்டால் நமக்கு இந்த அருள் வருஷத்தை தந்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த அருள் பிரகாச வேதாந்த அமிர்தத்தை நமக்கு புரியுமாறு வேதத்தில் எடுத்து கூறியும் இருக்கிறார்கள். குருமுராதியில் இதனுக்கு ஒரு உபாயம் என்னிடத்தில் உண்டு சொல்வேன் வேணுமென்றே உடைக்கிறேன் பார். இதனுக்கு ஒரு உபாயம் ஒன்று என்னிடத்தில் உண்டு சொல்வேன் வேணுமென்றே உடைக்கிறேன் பார். பாத்திரமாய் உள்ள என்றன் கோத்திரத்துக்கு பகர்ந்திடும் என் சொல் பழித்திடுமே என்று பாடியிருக்கிறார்கள். விளையாட வேணுமென்று இந்நூல் பார்த்தால் வெல்லாமற் போவதில்லை வேதாந்தத்தை என்கிறது நமது மெய்வை நூல். குருவரன் மீது நாம் கொள்ளும் அன்புதான் ஞான பிரகாசத்தில் நமக்கு தரும். இதுவே அறிவு ஒளி என்பதாகும். தேனான அன்பதிகம் வேண்டும். நாளும் தெய்வப்பதி தேவர்கோன் தெரிய வேண்டும். வானம் எனும் காமத்தை அருந்த வேண்டும் என்கிறது நமது அமுத கலைஞான மெய் போத வரிகள். நமகத்தில் தெய்வ பக்திமய மெய்நிலையானது வளர்ந்தோங்க வேண்டுமானால் தெய்வ வேதத்தில் வரும் எல்லா அலங்கார சொற்களான அடைமொழிகளுக்கும் பரிபாஷிகளும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை ஆராய்ந்து கொண்டு அறிய வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு உள்ளது. தாயளித்திட்ட செல்வம் தந்தையர் அளித்த செல்வம் சேயளித்திட்ட செல்வம் சீர்பெற தூக்கி வார்க்கில் மாயளித்திட்டதென்ன அறிந்த நான் மறைக்கு எட்டாத நீ அளித்திட்ட செல்வம் நீடு ஒழிகாலம் வாழ்க. தெய்வ அருந்தவ மாமரியானது இன்று நம் கரங்களில் தாங்கோனா பெரும் செல்வமாக அருமையாக உள்ளது. இப்போது இதனை நாளும் நாம் ஓதி வந்து நீடூழி கால வாழ்வு வளர்த்தனை பெறுவோமாக. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.